இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் சென்டர் ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட் சென்டரை கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல்ஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே இப்போது இருக்கக்கூடிய அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டேட் அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு கீழே செட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே சேவ் கொடுத்துருப்பாங்க, அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆகிடும். இப்போ எப்படி நம்ம டேட் ஆஃப் பர்த் இன்ஸ்டாகிராமில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கேட்கும். நீங்கள் ப்ரூஃப் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போது நார்மலாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் மூலியமாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி ப்ரூஃப் உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு அதில் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.